இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தோறும் திருமுறைகள் பொருள் உணர்ந்துவதல்ல. பொதுவாக எல்லாரும் பாடுற திருமுறை பாடல்கள் திருப்பி திருப்பி பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடாத, பொதுவாக பேசப்படாத, பாடப்படாத திருமுறை பாடல்கள் இருக்கின்றன. முற்றோதுவார்கள் மட்டும்தான் ஒரு காதை தட்டி கொண்டு போகணும். மற்றவைக்கு பாடப்படுவதும் இல்லை, கேட்கப்படுவதும் இல்லை. அப்படிப்பட்ட பாடல்கள்ல 11ஆம் திருமுறையில சென்ற முறை கூபப்பிரசாதம் பார்த்தோம். அட அநியாயம் செய்தா இதை பாடலாம் போல எனக்கு என்ன அது யாரு தவறு, யாரு தவறு உடைத்தேன்னு சொல்றாரு. யாருக்கு தவறா? பார்த்து விளங்கிக் கொள்ள வேணும். கோபப்பிரசாதத்துல தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே என்று தொடங்கி முடியுது. யாருக்கு சொல்றார் பெரிய தவறுண்டு? எல்லா தெய்வ வழிபாடும் செய்பவர்கள். ஆன்மீக நெறிகள்ல வழிதவறி போறவர்களை கூட சொல்லலையவர். ஆன்மீக பொருள் இப்படியெல்லாம் வழிதவறி போகினங்கன பேர்கன விதங்கள்ல ஆன்மீகத்துல வழிதவறி போறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே என்று யாருக்கு சொன்னார்? மிக முக்கியமான அந்த பாட்டுன்ற கருத்தை அதுதான். என்ன தவறு தெரியுமோ? கோபப்பிரசாதம் என்று அதுக்குத்தான் பெயர். அது என்ன கோபத்துல அப்படி சொல்றாரு? என்ன தவறு, இது பெரிய தவறு, பெரிய தவறுன்னு சொல்றாரு. ஆற்ற தவறுன்னு சொல்றாரு. ஜமனை பார்த்து சொல்றார். என்னையா இவங்களை எல்லாரையும் காவு கொண்டு போகாம இருக்கிற, இவங்களை சாகாம இருக்கிறாங்க, நீ பெரிய பிளவுற ஜமனை பார்த்து சொல்ற. அதுதான் அதுக்கு கோப பிரசாதம் என்று பெயர். பாருங்க, பாட்டு போனவரை பார்த்து நாங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. எல்லாரும் விடிய ராமன் கதை விடிந்த பிறகு ராமன் சீதைக்கு என்ன முறையான இப்படி படிக்கிறதுக்கு டேப் ரெக்கார்டரே போதுமே. நாங்கள் படிக்க தேவையில்லை, நல்லா படிக்கும். பொருள் உணர்ந்து படிக்க வேணும். மண்டையில கொஞ்சம் ஏற வேணும். அதுல ஏறினாத்தான் எங்கால உள்ளத்துல ஆன்மாவில கொஞ்சம் ஏறினாத்தான் எங்களுக்கு பிரயோசனம். இல்லாட்டி வாதிருந்து பொழுதுபோக்கு மாதிரி கடவுளா கலகலான்னு பேசிட்டு சாச்சா. ஆன்மாவுக்கு சீனியர் ஜூனியர் கிடையாது. ஆன்மாவுக்கு வயசு இருக்கோ? இல்ல. கோபப்பிரசாதத்துல அவர் கோபத்துல வந்து சொல்லுறார், யமனை பார்த்து நீ பெரிய தவறு செய்கிறாய், நீ பெரிய தவறு செய்கிறாய், இவங்கள் எல்லாரும் சாகாம இருக்கிறாங்க, கொண்டு போகாம இருக்கிறாய் என்று சொல்லி சொல்றார். அதுதான் அதற்கு கோபப்பிரசாதம் என்று பெயர். இந்த பாடல்கள் அருமை. சைவத்துல பொதுவா மற்ற வியத்திட்டுற பேசுறெல்லாம் கிடையாது. முந்தின ஒரு முறை யாரோ கதைச்ச இதை பற்றி ஈஸ்வரனா இருக்கவன் கதை. பொதுவாக சொல்லுவார்கள் திருவந்தியார் இருக்குது, மாணிக்க வாசகருடைய திருவந்தியார் இருக்கல்லோ, அதுல என்ன இருக்குது? மாணிக்க வாசகர் தட்ச யாகத்தை அழித்தது இருக்கு. ஒவ்வொரு தரையும் தட்ச யாகத்தை துவம்சம் செய்து அழித்ததை பாடியிருப்பார். சூரியனை பல்லுடைச்சது, நாமகல்ல நாசி எறிஞ்சது, பிரமண்ட சிறங்கொய்தது, தற்கண்ட ஆட்டை தலைய வலையை கட்டி ஆட்டுத்தலை வச்சது, இந்திரன் ஓடி போனது, சந்திரனை தேய்த்தது, இதெல்லாம் அங்க இருக்கும். அப்படி அதுக்கும் ஒரு பாடு. அதாவது சொன்னார், அந்த கோயில்கள்ல அநியாயங்கள் நிறைய நடக்கிறது தானே. சபைகள் சொன்னைகள் சஜஸ்ட் பண்ண, கோயில்ல போய் இதை அடியார்கள் பாடிக்கொண்டு வந்தாலே அதெல்லாம் வளைஞ்சிடுமா. என்னன்னா அடியவர்களுக்கு இது என்னத்துக்கு இது இருக்குதுன்னு விளங்குது இல்லை. அதுதான் கோபப்பிரசாதம் இருக்குது. தட்சையாக அழிப்ப படிச்ச திருவாச மாணிக்க திருவந்தியார் இருக்குது. இப்ப டேப் ரெக்கார்டர் பாடுற மாதிரி நாங்க பாடக்கூடாது. கொஞ்சம் உள் வாங்கி அதை எடுத்து பாட வேணும் இல்லையோ?
சரி, இன்றைக்கு காரைக்கால் அம்மையாருடைய பதிகம் படிக்கிறோம். இந்த திருமுறைகள்லயே எது ஆக பழைய பாடலா இருக்கும் என்று யோசிக்கிறீர்கள்? ரெண்டு இருக்குது. மரபின்படி திருமந்திரம் மிக பழமையானது. திருமந்திரம் ஏனென்றா அவர் சொல்றார்கள் 3000 ஆண்டுகள் இருந்து ஆண்டு கொண்டாக பாடினார் என்றதான் மரபு. அப்படித்தான் பெரிய புராணத்திலும் இருக்குது. ஆனா ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் திருமந்திர பாடல்கள் கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டுல எழுந்ததா இருக்கலாம் என்று சொல்லி. 5ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருந்ததா இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனா காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் 3ஆம் நூற்றாண்டுக்கும் 5ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்டது. இந்த திருமுறை பாடல்கள் அவர்தான் முதல் அந்த பண்ணில சைவ பாடலை பாடுற. அதுக்கு சங்க இசையில பண்ணி இருக்குது, அது வேற. சைவ பக்தி இலக்கியத்தின் தொடக்கம் எங்களுக்கு காரைக்கால் அம்மையார்ல தான் தொடங்குது. திருமுறைகள்லேயே மிக பழைய பதிகம் பாடினவர் காரைக்கால் அம்மையார். புரிந்ததா? 12 திருமுறைகள்ல மிக பழமையான பாடல்கள் காரைக்கால் அம்மையாருடையது. சரியா? அதிலேயும் இந்த பதிகத்தை மூத்த திருப்பதிகம் என்று வைத்தார்கள். பாத்தீங்களா? ஏன் மூத்த திருப்பதிகம் என்று வச்சிருக்கின்ற? இதுதான் எல்லாத்துக்கும் அக்கா மாதிரி அல்லது அண்ணா மாதிரி. அதான் மூத்த திருப்பதிகம். முதல் அதுக்குள்ள வந்ததா இருக்கிறது. மரபு வழிப்படி எங்களுக்கு 3 வரும் அதுல திருமுறைகள்ல. உண்டு திருமந்திரத்தை நாங்கள் மரபு வழிப்படி மூத்ததாக சொல்லுகிறோம். 2வது வரலாற்று முறைப்படி காரைக்கால் அம்மையாருடைய மூத்ததா சொல்லுகிறோம். இன்னொன்று இருக்குது. இது 11ஆம் திருமுறையில முதல் பாடல் என்ன? என்ன பாடல்? சிவகுமார் இது போட்டு இருக்கிறீங்க. மதிமலி புரிசை மாடக்கூடல். அதார் பாடியது? சிவபெருமான் பாடியது. இந்த 3மே எங்களுக்கு சிவபெருமான் பாடினது முதலாவதா இருக்கலாம், அல்லது காரைக்கால் அம்மையார் பாடினது முதலாக இருக்கலாம். அப்ப சிவபெருமான் பாடினதுக்கும் எங்கட மரபு இருக்குது, வரலாற்று சான்று வேணும். சிவபெருமான் பாடினான்னு கல்வெட்டா இருக்குது எங்களுக்கு இல்லையே. அதுகொண்டு திருமந்திரம் இருக்குது. ஆனா திருமந்திர காலத்தை சொல்றதுக்கு மரபு வழியில தான் நாங்க பழமை என்று சொல்லுகிறோம். இப்ப ஆய்வு ரீதியாக பார்க்கக்குள்ள காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்கள் தான் திருமுறைகள்ல மூத்த பதிகம். அப்ப காரைக்கால் அம்மையார் பதிகங்கள் நிறைய இருக்குது. அதிலேயும் இதை மூத்த திருப்பதிகம் என்று வச்சிருக்கிறார்கள். கருத்து விளங்கிச்சா இப்ப? சரி, இனி படிப்போம். படிங்க பாப்பம். திருச்சிற்றம்பலம். பொங்கை திறங்கி நரம்பெழுந்து உண்டு கண் வெண்பட்புலி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நூல்கனை காலோர் வெண்பேய். பெண் பேய். இதுல பெண் பேய்னு இருக்கு ஐயா. பெண் பேயோ. பெண் பேய். தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அனலாடும் எங்கள் அப்பன்னிடம் திரு ஆலங்காடே. திருவாலங்காடு அந்த காலத்துல மசானம். மச்சான வாசாய நமஹா என்பது சிவனுடைய சகஸ்டநாமத்தில் உண்டு. மயானத்தில் வாசம் மச்சானம் என்றுதான் வருவாங்க. சமஸ்கிருதத்துல மச்சான வாசாய நமஹா என்று வரும். ஸ்மசான வாசம், மயானத்தில் வசிப்பவர். அந்த காலத்துல இருந்த பெரிய பெரிய சிவன் எல்லாம் மயானத்துல இருந்திருக்குது. திருவாலங்காட்டுல மயானம், அதுல சிவபெருமான் இருந்திருக்கிறார். திருக்கடவூரும் முந்தி மயானம் தான். திருக்கடவூர் மயானம். மற்றது கச்சியேகம்பவும் மயானம் தான். கச்சி மயானம், நாலூர் மயானம். இப்படி எல்லாம் சுடுகாட்டுல எல்லாம் சிவபெருமான் இருந்து பெரிய பெரிய கோயிலா இருக்குது. யாரு இப்ப சுடுகாட்டுக்கு போனா கோயிலுக்கு போறான்னு சொல்றாங்க எழுதுல. வீட்டுக்கு போனாலே கோயிலுக்கு வர வேண்டாம். இனி சொல்லுவாங்கள் செத்த யாராவது வீட்டுல ஏதோ ஷாவ் என்பது பெரிய பயமாயும் குற்றமாயும் கொண்டு வந்து புகுத்தி அழுத்தி வைதெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்துல பிறகு ஆசாவுசமில்லை அரி நியமத்திற்கு திருமந்திரம்.
கொங்கை திரங்கி நரம்பெழுந்து என்று சொல்லுவார்கள். எங்கட வீட்டில் என்னுடைய அம்மா காலமானவ இருந்துட்டு அருணா அதுக்கு பிறகு இலங்கையெல்லாம் போனவ எல்லா கோயிலும் போய் வந்தாங்க. ஊர் கோயிலுக்கு மட்டும் போயிடாத, ஊரில் தெரியும் தான். மற்ற எல்லா கோயிலும் போய் வந்தாச்சு. நயனாதீவு, நல்லூர் எல்லாம் போய் வந்தாச்சு. அதே மாதிரி என்னுடைய தம்பியாருக்கு குழந்தை பிறந்திருக்கேக்குள்ள நான் சிதம்பரத்தில் நின்றனான். அப்போ கோயிலுக்கு போனியாண்டு என்னுடைய குருநாதர் கேட்டார், இல்லை தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதெல்லாம் போகலாம், இவ்வளவு கோயிட்டு வாண்டேன். உடனே போய் வெள்ள வடிவா சிதம்பரம் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் பொன்னம்பலத்திலேயே. கொங்கை திரம்பி என்றால் மார்பு வந்து தொய்ந்து, நரம்பெழுந்து, உள்ளுக்கு இருக்கிற நரம்பெல்லாம் வெளியில திரும்படியாக வெயின்ஸ் எல்லாம் தெரியுது. குண்டு கண், கண் குழி விழுந்திருக்கு. வெண்பல், வெள்ளப்பல்லு வெளியில நீட்டி கொண்டிருக்கு. வெள்ளப்பல்லு வெளியில நீட்டி கொண்டிருக்குது. ஏன் வெண்பல் என்று போட்டிருக்குது? வெத்தலைவாக போடுறோம் அந்த நாளையில, அப்படியா வெண்பல். துறவிகள் வெத்தலைவாக போடுறோம் அந்த நாளையில. வெண்பல் குழி வயிற்று, வயிறு குழி விழுந்திருக்குது. பங்கி சிவந்து, வெண்விழி வந்து சிவந்திருக்குது. இரு பற்கள் நீண்டு, பல்லு பிடி வெளியில தள்ளி கொண்டிருக்குது. பரடு உயர் நீள் கணைக்கால், பரடு என்பது உங்களோட கீழ் பாதம் இருக்குத்தானே, ஆங்கிள் என்று சொல்லுவோம். பாதமும் மேல காலும் பொருந்துற இடத்துல மொழி இருக்குத்தானே, அந்த மொழிதான் பரடு. அது வெளியில தள்ளி கொண்டிருக்குது. பரடு உயர் நீள் கணைக்கால், நீண்ட கால். பெண் பேய், பெண் பேய், வெண் பேய் என்று சொல்லியிருக்கிறது. அந்த காலத்துல இப்ப எல்லாம் பேயண்டா கருப்பண்டு, பேயண்டது வெள்ளை. எங்களுக்கு சாமி தான் கருப்பு. கோயில இருக்கிற சாமி எல்லாம் கருப்பு இல்லோ. வெண்பேய் தங்கி அலறி உலறு காட்டில், அது அலறிக்கொண்டு உலறு என்றா என்ன ஓடித்திரியுது காட்டில். அப்படிப்பட்ட சுடுகாடு பாருங்க, சுடுகாடு எப்படி சொல்லி இருக்கிறாரு. இப்படி ஒரு பேய் ஓடி திரிகிற காட்டில தாழ் சடை, தாழ்ந்த சடையை 8 திசையும் வீசி அங்கங்குளிர்ந்து, ஆறு ஆட்டத்துல அந்த காத்து வீச்சில் அவர் அங்கங்குளிர்ந்து அனலாடும் சுடுகாட்டு நெருப்பிலே ஆடுறார். எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே. வெரி விவிட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் Shiva's dance in the crematorial ground. தியானம் பண்ணி பார்க்கணும். பைரவ தியானம் மாதிரி இது ஒரு நல்ல ஒரு தியானம். இது பாரக்கலமனுடைய முதல் பாடல். அடுத்த பாடலை பார்ப்போம். கண்டித்தவத்தை காலை நீட்டி கடைக்கொள்ளி வாங்கி மசிந்து மைய முள்ளி வருவட நக்கு வருந்து விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுபு நத்தி சுட்டிய முற்றம் சுழிந்து பூழ்தி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனுடம் திரு ஆலங்காடே. கள்ளி கவட்டிடை காலை நீட்டி, கொள்ளி எரிஞ்சு கொண்டிருக்குது. இப்படி காலை நீட்டி கொண்டிருக்கணும். 2 காலை நீட்டி கொண்டு போய் பாருங்க, பார்த்து கொண்டு. கடை கொள்ளி வாங்கி அதில் இருக்கிற கொல்லிக்கட்டை எடுத்து மசித்து, அதை மசிச்சு மையை வெள்ள எழுதி அந்த மை எடுத்து கண்ணில பூசுதான். எப்படி இருக்கு? சுடுகாட்டுல புனம் எரியுது, பே பக்கத்துல காலை நீட்டி கொண்டு இருக்குது. இட்டு இருந்து அந்த கொள்ளைக்கட்டையில கொண்டு எடுத்து மசிச்சு அந்த கறி எடுத்து மை பூசுது. அழகா இருக்குன்னு. கள்ளிக்கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மதித்து மையை வெள்ள எழுதி விடுவிடன நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து, அப்படி அங்கேயும் இங்கேயும் வெருண்டு உருண்டு பார்த்து, துள்ளி சுடலை சுடுகுணத்தி சுட்டிய முற்றுஞ்சுழிந்து, அப்படியே துள்ளி அடிச்சோடி பிணத்தீயில அப்படியே தகரை எறிஞ்சு அப்படியே சுடுக புழுதியை பறக்குது. அதில அள்ளி அவிக்க நின்றாடு வெங்கள் அப்பன். பாருங்க, பேயங்க கூத்தாடி கொண்டிருக்குது. துள்ளி துள்ளி கூதாட பாட்டு குடுத்தி கொண்டிருக்குது.
காலை விரிச்சு கொண்டிருக்கிறது, குந்தி கொண்டிருக்குது, துள்ளி துள்ளியாடுது, அங்கேயும் இங்கேயும் பாக்குது, தீ பறக்குது, புழுதி பறக்குது. கொல்லி கவட்டிடைக்கால நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்து மையை வில்ல எழுதி வெடுபெடன நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுபிணத்தி சுட்டிய முற்றும் சுழிந்து பூழ்தி அள்ளி அவிக்க நின்றாடு மங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இந்த விலங்கு பார்த்துன்றதை பார்க்கணும் இருக்கா. பொழிப்புரை எழுதையில குறிப்புரையில வந்திருக்கு சில வேளை. விலங்காக பார்த்தல் என்றது நேரே பாராமல் வலமாகவும் இடமாகவும் திரும்பி திரும்பி பார்த்த. குடித்தல் கோபித்தல் நல்லா இருக்கு. விலங்கு பார்த்து இப்படி இப்படி அங்கால பார்க்கறது. மான் என்று சொல்றது மானுக்கும் மிரண்ட பார்வை எல்லோ இங்கேயும் அங்கேயும் பார்த்து கொண்டே இருக்கு. மானின் நேர் விழி மாதராய் வழி என்றுதான் சொல்லுவார்கள். மானை போன்ற விழி என்று மானுக்கும் ஓடி ஓடிக்கொண்டே இருக்கு. சிவபெருமான் மானை வைக்கிறதுக்கு அது உண்டு. எல்லா இடமும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மனத்தை சிவபெருமான் இப்படி கையில வச்சிருக்கிறார். மான் இப்படி உள்ளதுல நிற்கும் அவரிடத்தை. ஓடி ஓடி அங்கேயும் இங்கேயும் ஓடி திருவான். அதே வச்சிருக்கிறார் சிவபெருமான். அது அவருடைய மூன்றாவது பாடல். வாகை விரிந்து வழுநெற்றொலிப்ப மயங்கிருள் கூர்நடு நாளையாங்கே பூவையோடாண்டலை பாட ஆந்தை கோடதன் மேற்குதித்தோட வீசி ஈகை படர் தொடர் கள்ளி நீழல் ஈமம் இடுசுடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்த கனலாடும் எங்கள் குளிர்ந்த கனலாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. ஆகம் குளிர்ந்து நல்லா குளிர குளிர ஆடுறார் சிவபெருமான். அனலாடும் அனலாடுகிற அனல் ஏந்தி ஆடுகிறது உண்டு. இங்க சுடுகாட்டுட ஆடுறது அனல்ல ஆடுறது உண்டு. எங்கள் அப்பனிடம் திருவாடங்காடு. எங்க ஆடுறார்? ஈமமிடு சுடுகாட்டகத்தே. ஈமமிடு கடைசி புணத்தை ஈமக்கிரியர்கள் என்று சொல்றது கடைசி காலத்தில் கொன்றது. இடு சுடுகாட்டகத்தே. ஈமமிடு கண்டது கடைசி காலத்தில் கொண்டது புணத்தை இடுகின்ற அந்த சுடுகாட்டிலே ஆகங்குளிந்து அனலாடு வெங்கள் அப்பனிடம். எப்படிப்பட்ட சுடுகாடு என்றது அங்கே இருக்கு. வாகை விரிந்து வெள் நெற்றொலிப்ப மயங்கிருள் கூர் நடு நாளையாங்கே. மயங்கிருள் கூர் நடு நாளையாங்கே என்றா மயங்கு கண்டா உள்ளது வடிவா தெரியாது. இது இருட்டா இருக்கு. மரமாடினாலும் பேயாடுற மாதிரி இருக்கு. நெறி கிளம்பினாலும் முனி ஓடுற மாதிரி இருக்கு. நெருப்பு பறந்தாலும் கொல்லிவாப்பி ஆசி மாதிரி இருக்கு. மயக்கம் மயங்கி இருள் கூர் நடு நாளை கூர்த்த நடுச்சாமத்துல ஆங்கே கூகையோடு ஆந்தலை பாட ஆந்தை கூட. ஆந்தை அலறது, கூகை ஆந்தலை இதுகளெல்லாம் இரவு பறவைகள். அதெல்லாம் அங்கே இந்த இட தன்மேற் குதித்து ஓட வீசி ஈகை படர் தொடர் கள்ளி நீழல். கள்ளி மரங்கள் வளர்ந்துருக்குதுங்க சுடுகாட்டுல. இப்பெல்லாம் நாங்க சுடுகாடெல்லாம் வருவா அலங்கரிக்கிற காலம் வந்துட்டு. நம்ம ஊர்லயும் சுடுகாடெல்லாம் வடிவா அலங்கரிச்சு ஒரு பூங்காவாக்கி வச்சிருக்குது. சுடுகாடு இப்படித்தான் இருந்திருக்கு. கள்ளி நீழல் ஈமமிடு சுடுகாட்டகத்தே. கீழே இருக்கிற கதை பார்ப்போம். என்ன குறிப்புரையில சில நுட்பமான கருத்துக்கள் இருக்கு. வாகை என்பது காட்டு மரம். அது வாகை மரம் தெரியும் தானே எங்களுக்கு. அது தெரியும் எங்களுக்கு. மயங்கிருள் இதழ் நடு ஆண்தலை. மனிதன் தலையே தலையாக உடைய ஒரு வகை பறவை ஆண்தலை. நான் பார்க்கல அப்படி ஒரு பறவையை. மனிதன் தலையே தலையாவுடைய ஒரு பறவை பேப்பறவையா இருக்க வேண்டும். ஓடு என்றது மரக்கிளை. ஆந்தை இடமாறி ஓடுகின்றது. ஈமம் சுடுகாடு. ஈமம் என்றது பிணஞ்சுடும் பிறகு ஈமமிடு. ஆகம் என்றது உடம்பு. ஆகங்குளிந்து. கருத்து சரியா நாங்க பார்த்ததெல்லாம் சரியா இருக்கு. ஒரு ஒரு ஆண் தலை என்பது ஒரு பறவையா சொல்லி இருக்கணும். ஒரு மனுஷ தலையுடைய ஒரு பறவையா.
அடுத்தது பாருங்க. கொண்டில்லோமக்குழி சோற்றை வாங்கி குருநெறி தின்னாதனை உன்னே கண்டிலோம் என்று தனன்று வேகள் கையடித்தோடீடு காடரங்கா மண்டலம் நன்றங்குளாளம் விட்டு வாரித்து வீசி எடுத்த வாதம் அண்டம் முகனிந்து ஆடும் மங்கள் அப்பனிடம் திருகாலங்காடே. குண்டிலோம குளிச்சோற்றை வாங்கி குறுநெறி தின்ன. ஓமக்குழிச்சோறுன்னு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் பார்க்கணும். அது சோத்தை வாங்கி சாப்பிடுது. குண்டு என்பது மண்டையோடோ தெரியாது, அல்லது ஈமைக்கிரிய செய்கிறதோ தெரியாது. அதை முன்னே கண்டிலோம் என்று கெனன்று பேய்கள் கையடித்து ஒடுடு காடரங்கா. பேய்கள் எல்லாம் அப்படி கையை தட்டி கொண்டு ஓடுதாம். இது என்ன காணையில் ஒரு நாள் மண்டலன் நின்று அங்கு குளாலமிட்டு வாதித்து, அங்க பெரிய மேடை போட்டு அப்ப தங்களோட டிஸ்கஷன் பேயல். அங்க வீசி எடுத்த பாதம் அண்டமுற நிமிர்ந்தாடு. எடுத்த பாதம் அண்டங்கள் எல்லாத்துக்கும் மேல நிக்குது. இது மாபலி சக்கரவர்த்திட்ட வாமனர் வந்து எடுத்த பாதம் இல்லை, இது சிவபெருமாண்ட பாதம். வீசி எடுத்த பாதம் அண்டமுற நிமிர்ந்தாடுமங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. குண்டிலோமக்குழி ஆழத்தோடைய ஒரு கோமகுண்டம். இது சுடுகாட்டில் இறுதிக்கடனுக்காக செய்யப்படுவது. அப்படி இருக்கா? இப்ப ஒரு கிடங்கு மாதிரி செஞ்சிட்டு ஐயா, இப்ப நாங்க ஓமம் வளர்க்கும் போது அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் தானே ஓம குண்டம். இல்ல நாங்க இது காடாத்திரத்துக்கு சில வேலை போய் செய்யறவே பிறகு அதுக்கு இருக்கலாம். காடாத்திரத்துக்கு செய்யறது இருக்கிறது, அதா இருக்கலாம். ஆனா சுடுகாட்டுல செய்யறீங்க. இப்ப எடுத்துக்கொண்டே அங்க கடற்கரையில தான் நீங்கள் செய்யறது, சுடுகாட்டுல செய்யறதா இருக்கு அந்த காலத்துல. குண்டில ஓமக்குழி. நாங்க இதை செய்ய வேணும் ஐயா. சுடுகாட்டு புதுசா சரி என்ன சரி கொண்டு வர வேண்டும். இதுகளை இல்ல இல்ல, அது ஏற்கனவே இருக்குது கிரியைகள். நாங்கள் இப்ப அஸ்தியை எடுத்து கொண்டு போய் கரைக்கிற இடத்துலதான் இந்த இதெல்லாம் செய்யறோம். நாங்கள் என்ன அங்க சைவ பொருட்கள் வந்து அப்படித்தான் செய்யறோம். மற்றது அந்த சுடுகாட்டு பக்கத்துல பொதுவா சில இடங்கள்ல ஒரு மடம் இருக்குது, அங்கேயும் வச்சு செய்யறது இதுகள். 4-6 கால் மடம் எல்லாம் இருக்குல்ல, சுடுகாட்டு பக்கத்துல ஒரு சின்ன மடம் கட்டி வச்சிருக்கேன், அப்படியும் செய்யறது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே வார மரபு பாத்தீங்களே. அடுத்தது விழுது நிணத்தை விழுங்கியிட்டு வெண்டலை மாலை விரவப் பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைத்தா வளர்த்து புழுதி துடைத்து முலை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டிலாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. பெண்ண சொல்ல, இது பிள்ளை. விழுது நினத்தை விழுங்கிட்டு, நினவண்டது உடம்பில் இருக்கிற ஊனம் படுகிற சதை, அதை விழுங்கி அதை சாப்பிட்டு வெண்டலை மாலை விரவ பூட்டி, வெண்டலை மாலை பூட்டி, தலைமாலை மண்டிகொட்டு மாலை பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு, தன் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கு காளி என்று, சீருடத்த வளர்த்து நல்ல வடிவா வளர்க்குது. இந்த புணங்கள் மாமிசம் எல்லாம் கொடுத்து வளர்க்குதான் பேயங்க. புழுதி துடைத்து, அதை இங்க ஓடி தெரியும், அது இந்த புழுதியை துடைச்சு முலை கொடுத்து பால் கொடுக்குது. பாத்தீங்களா? பால் கொடுத்து போயின தாயை, அது வெளியில போட்டுது போய் தாய்ப்பை கொடுத்துட்டு பிள்ளைய விட்டுட்டு போட்டுது. வரவு காணாது அழுது உறங்கும், அது காணையில இந்த பிஞ்சு குள்ள பேய் வந்து அழுது நித்திர கொள்ளுதான். அழுது ஓஞ்சி உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடந்திரு அலங்காடே. சிவசிவா. இந்த பேய்கள் எல்லாம் யாரு நினைக்கிறீங்க? அந்த காலத்துல
சமூகத்தால புறந்தள்ளப்பட்டவர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது சமூகத்தை விட்டு வெறுத்து ஓடினவர்கள் அல்லது சில வேளை சில மனநோய்கள் அப்படி இருக்கிறவர்கள் இப்படி சுடுகாடு தஞ்சமா இருந்திருக்கணும். அவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை நெறி. அங்க இருந்து அங்க கிடைக்கிறத சாப்பிட்டு பிணமோ என்னவோ சாப்பிட்டு அது வெளியே இருந்து குண்டு குடிச்சு போயிருக்கணும். அதைத்தான் அவைக்கு போஷாக்கும் குறைவுதானே. காரைக்கால அம்மையாரும் அப்படித்தான் போனவர். என்ன பேய் உருவம் எடுத்தாண்டு தானே சொல்றது. கணவனால் கைவிடப்பட்டு அப்படி போனவர். அப்ப இது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பும். அந்த காலத்துல ஒரு தரம் கிட்ட போவாயணும் சுடுகாட்டுக்கு. அந்த பெண்களை ஒரு தரம் நெருங்க மாட்டணும். ஒரு விதத்துல பாதுகாப்பு அபலைகள் தான் அங்க போய் இருந்திருக்கிறார்கள். மற்றபடி பேய் இருந்ததா சொல்ல முடியாது. சுடுகாட்டுல அப்படி விதிகள் இருந்திருக்குது. பிணிது நினத்தை விளங்கி இட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி காலது தன் பிள்ளையை காளி என்று பேருட்டு சீருடைத்த வளர்த்து புழுது உடைத்து முலை கொடுத்து போயின தாயை. இப்படியெல்லாம் சில பேர் இருந்திருக்கிறோம். நம்ம காலத்துல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. ஒரு அம்மா இருந்தவ நேக்குட்டி அம்மான்னு சொல்றது ஞாபகம் இருக்கா இருக்கு. நான் ஊர் ஊரா தெரிகிறவ அவருக்கும் இப்படித்தான் கண்ண பிள்ளைகள் பிறந்ததுன்னு சொல்லுகிறார்கள். அவ எல்லா இடமும் இப்படி இருந்திருந்து போனால்தான். அது மாதிரி சில பேர் இப்படி அவ சுடுகாட்டுல போய் இருந்ததுண்டு இல்லை. ஆனா சுடுகாட்டிலும் இருப்பா. அது ஒரு விஷயம். பிள்ளைகள் பிறக்க ஒவ்வொரு இடங்கள்ல அது எடுத்து கொடுத்தன்னு சொல்லுவார்கள். அப்படியான ஒரு கூட்டமாக பொங்கல் மலம் அடித்து கொண்டு காதை கேட்கங்களுக்கு கேட்கும் பயம்தானே எழும்பி பார்க்க. யாரு முந்தி இந்த நடுராத்திரியில நல்லா கூட்டமாக மேளங்கள் அடித்து கொண்டு போவிடம். அந்த ஒழுங்க பக்கங்களுக்கு போவிடம். எனக்கு கேட்டிருக்கு. நாங்கள் எழும்பி பார்க்க பயம்தானே. எப்படியோ ஒரு வாழ்க்கை நிறைய இருந்திருக்கு. அப்பனிடம் திருவாலங்காடி. காரைக்கால் அம்மையார் சாய்ஸ். அவ விரும்பி அப்படி செய்தவ. அதான் பேயுருவம் பெற்றார் என்று சொல்றது. இது அடுத்தது படிங்க. பட்டடு நட்டுகீர் பாதுகாப்போய் பருந்தொடு கூகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநறி சென்றனங்காடு காட்டில் விட்டடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டியாங்கே அட்டவே பாய நின்றாடுமங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. பட்டடி நட்டு உகிர். உகிரண்டது உகிரண்டது நகம். நீண்ட நகன். நெட்டு உகிர். பட்டு அடி நெட்டு உகிர். பாறுகால். பாறுகால் விரிந்த கால். பேய். அந்த பேய் பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டி இட முட்டை கூகை பேய்கள். பருந்து இருக்கு, கூகை இருக்கு, ஆந்தை இருக்கு. மற்றது பகண்டு என்றது ஒரு இதா இருக்க வேணும். ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்று அணங்காடு காட்டில். இதெல்லாம் கூடி ஆடுகிற காடுகள். எப்படிப்பட்ட பேய்? பட்டடி நட்டுகிர் பாறுகால் பேய் அது இருக்குது. அதோட கூகை பேய்கள் இருக்குது. அதோட பருந்து கூகை பகண்டை ஆந்தை அதுகள் இருக்குது. அதோட நரி. அதெல்லாம் சென்று அணங்காடுதல். அணங்காடுதல் வரும். என்ன அணங்கை தூங்க என்று வரும். அங்க திருமுருகாற்றுப்படையில வரும். பேய் மகளிர் ஆட்டம் என்றுதான் அதுக்கு பேரு. அங்கேயும் இருக்குது பேய் மகளிர் ஆட்டம். ஆடு காட்டில் பிட்டடித்து புறங்காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி. விட்டுட்டு போன பிணத்தை புரட்டி எடுக்குது கழுதுக. ஆங்கே அட்டமே பாய நின்றாடு மங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. சிவ சிவா பேர இந்த கருத்தை பாப்பன் நுண்ணிய இருக்கு. செஞ்சால குறிப்புறையில பார்த்தா சில கருப்புகள். அணங்கு ஆடு காட்டில் கூகை பேய்களும் குறிமைகளும் என்ன சொல்றது குட்டியை குட்டியை ஈன பருந்தும் கூகையும் பகண்டையும் ஆந்தையும் முட்டையிட
பாறுகாட்பைகள் சென்று அவைகளை பிட்டு பீசி புறங்காட்டிலிடப்பட்ட பிணத்தை புரட்டி நெடுக்கும் குறுக்குமாய் பாயமந்து ஓட ஆடு வெங்கலப்பன். பட்ட அடி பரந்து பட்ட பாதம், பெரிய பாதம், நெட்டு உகிர் நீண்ட நகம், பாறுதலண்டா வெற்றுதல், பாறுகால் மெலிஞ்ச எலும்புகால், பகண்டை ஒரு வகை பறவை, கூகை பேய்கள், பேய்களில் கூகையாய் உள்ள பேய்கள், அணங்கு என்பது தாக்குணங்குகள், தீய தெய்வங்கள், அட்டமண்டா குறுக்கு, இனி பார்க்க கொஞ்சம் விளங்கும். பட்டடி பரந்தகால், நெட்டுகிர் நீண்ட நகம், பாறுகால் உள்ளிக்கால், பேய் பருந்தொடு கூட பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை. இந்த பருந்து கூக பகண்டை ஆந்தைகள் எல்லாம் தாங்கள் அடுத்த குஞ்சு வாரத்துக்காக முட்டையிட குட்டியிட முட்டை. கூகை பேய்கள் என்றது ஒரு வகை பேய்கள், குறுநரி சென்று அணங்காடு காட்டில், அணங்கண்டது நெட்ட தீய தெய்வங்கள், சின்ன சின்ன தெய்வங்கள் ஆடுற காட்டில பிட்டடித்து புறங்காட்டிலிட்ட புனத்தினை. இதுகள் இந்த முட்டை இந்த இதுகளை பிச்செறியுதாம். அந்த குட்டியிட்ட முட்டைகள் எல்லாம் இருக்கல்லோ, அதுகளை பிச்செறியுது. அதுதான் பிட்டடித்து. பிட்டு என்பது பிச்சு. இப்பதான் ஞாபகம் வருது ஏன் புட்டுன்னு சொல்றோம்ட்டு. மாவை உருட்டி போட்டு சின்ன சின்ன புட்டு தான் பொட்டு செய்கிறது. பிட்டு அடித்து புறங்காட்டிலிட்ட பிணத்தினை பேர புரட்டி அங்கே அட்டமே பாய நின்றாடு மங்கள் அப்பனிடம். சிவா 7வது தெரியுதா? கொள்ளி வாய்ப்பே சூழ்ந்தணங்கை சூழ்ந்து துணங்கையிற்றோடி ஆடி தடலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்றனங்காடு காட்டில் கடலொளி ஓசை சிலம்பொலிப்ப காலுயிர் வட்டன இட்டு நட்டம் அழலுமிழின் ஊறி அதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இதுல 4 வரி சிவபெருமானுக்கு கொடுத்துட்டார். எல்லாத்திலே 1 வரி 2 வரி தான் கொடுத்து கொண்டு வந்தவர். கடைசி 4 வரி கடலொளி ஓசை சிலம்பு ஒலிப்ப. கடலொளி காலில் இருக்கிற வீரக்கடலும் சிலம்பும் ஒலிக்க. கால் உயர் வட்டனை இட்டு, கால் உயர்ந்து வட்டனை இட்டு, வட்டனை என்றா பெரிய மைதானம் மாதிரி மேடையிட்டு கால் உயர்த்தி நட்டம் அழலுமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும். சிவபெருமான் நடனம் ஆடுகின்றார். அப்படி அனல் பறக்குது. அழல் உமிழ்ந்து பாருங்க, அழல் உமிழ்ந்து நெட்டுப்பு பறக்க ஆடுறார். ஓரி கதிக்க ஆடும் அப்பன் இடம் திருவாலங்காடு. எங்கே ஆடுறார்? காட்டில். எந்த காடு? கடலும் அழல் விழி கொள்ளிவாய் பேய். நெருப்பு விழிக்கின்ற நெருப்பு கொளி. கடலும் அழல்னா நெருப்பு விழி கொள்ளிவாய்ப்பேய் சூழ்ந்து துணங்கையிட்டு ஓடி ஆடி தளலுள்ளெறியும் புணத்தை வாங்கி, நெருப்புள்ளெறிய புணத்தை எடுத்து தான் தடி தின்று அணங்காடு காட்டில். கொள்ளிவாய்ப்பை ஓடி ஆடி அந்த எரிகின்ற புணத்தை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு ஆடுகின்ற அந்த காட்டில சிவபெருமான் கடலொளி ஓசை சிலம்பொலிப்ப காலுயர் வட்டனையிட்டு. வட்டனை என்றா மேடை, வட்டமா இருக்கிறதாக்கள் சேர்ந்து பேசுறதுக்கு தான் வட்டனை. வட்டனை இட்டு நட்டம் அழலுமிழ்ந்து ஓரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திருவாலங்காடே. நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் சிவபெருமாண்டதாரு. துணங்கை 2 கைகளையும் மடக்கி 2 விழாக்களிலும் அடித்து கொண்டு ஆடும் கூத்து, துணங்கை கூத்து. இது திருமுருகாற்றுப்படை இருக்கு. இது பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. இந்த துணங்கை எங்க பார்க்கலாம் என்றால், கொரில்லா குரங்குகள் இருக்குத்தானே, அது அப்படி செய்யும். தன் 2 கைகளையும் எடுத்து அடிச்சடிச்சு அதை கூத்து. சின்ன பிள்ளைகள்லையும் இருக்கும். சின்ன பிள்ளைகளையும் மகிழ்ச்சியை சொல்றதுக்கு இப்படி எதிர்ப்படுத்தணும். பெரும் மகிழ்ச்சி. தடி என்றது தசை, அணங்காடுதல், தெய்வம் வந்தது போல் ஆடுதல். காட்டில் ஓரி கதிக்க கால் வட்டனையிட்டு நடனமாடும் வெப்பம். ஓரி என்பது நெறி. கதிக்கண்டா குதிக்க, நெறியும் குதிக்க. அழல் உமிழ்தல், வெப்பத்தை வீசுதல். உமிழ்ந்து என்பதை உமிழ என திரித்து கொள்க. நல்லா இருக்கு. அடுத்த பாடல் நாடும் நகரும்
பிரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுப்புணர்ந்திட்ட மாடே முன்னிய வேக்கணம் சூழக்காடும் கடலும் மலை மண்ணும் வெண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திருஆலம் காடே. வடிவா பாடுற 4 வரி சிவபெருமானத்தான். காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல மானாட மயிலாடன்ற மாதிரி. காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி நெருப்பை கையில ஏந்தி ஆடும் அரவ புயங்கன் பாம்பை அணிந்திருப்பவன் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே. எங்கே ஆடுகிறார் அவர்? நாடும் நகரம் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுகுணத்து இட்ட மாடே முன்னிய பேய்க்கணஞ்சூழச்சூழ. நாடு நகரமெல்லாம் திரிந்து நல்ல வழியை நாடி பயந்தவரை கூட பிறகு இறந்த பிறகு அப்படியே கொண்டு வந்து பிணத்தோட சேர்த்து போடுறதானே. இங்க போட அதை முன்னிய பேய்க்கணம் சூழச்சூழ, அதை பேய் கூட்டம் சூழ்ந்து சூழ்ந்து அந்த பிணத்தை சுத்தி நிக்குது ஆடுது. அதை பாடத்தான் ஆடுகிறாருன்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல பாப்போம், குறிப்புரைய பாப்போம் என்ன போட்டிருக்கேன்ட்டு. பிணத்து மூடி என்ற பிணமாய் விட்ட நிலையில் அவர்களை துணியால் மூடி மறைத்து மாடு எல்லா நாடு நகரெல்லாம் சென்று நல்லதெல்லாம் செய்தாலும் கூட பிறகு கடைசியா கொண்டு வந்து பிணமண்டு போடுற இடம், அந்த இடத்துல பிணத்தை இட்ட இடம், அங்க வந்து பேய்கள் ஆடுது. அங்க சிவபெருமானும் ஆடுகிறார். காடு கடல் மலை மண் என்பன முல்லை நெய்தல் குறிஞ்சி மருதம் என்பவற்றை சுட்டியவாறு. பாத்தீங்களா? காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, மற்றது வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் என்று சொல்றது என்ன. அதான் அப்படி அதுக்குரிய எடுக்கல. ஒன்பதாவது பாடல். துத்தம் கைக்கிள்ளை உளரீதாரம் உளை விழியோசை பண் கழுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநீதம் துந்துமீ தாளம் வீணை மத்தளம் கரடிகை வெங்கை வெண்டோல் தமர்கம் குடமுழா முந்தை வாசி தத்தனை இரவினோடாடமங்கள் அப்பனிடம் திருஆலங்காடே. இது உனக்கு 9வது பாட்டுல பேய் இல்லை. என்ன இருக்குதுண்டா அந்த காலத்து வாத்தியங்கள். இதுல இருக்கிற பல வாத்தியங்கள் இப்ப எங்கள்கிட்ட இல்ல. துத்தம் என்பது வாக்கியம், கைக்கிள்ளை, விளரி, தாரம், உளை, இழி, ஓசை, பண் கெழுமப்பாடி. இது ஓசையோட பண்ணோட சேர்த்து பாடி காலக்காலமையா இருக்கு. முந்தியே பண் இருந்திருக்கு பாருங்க. பண் கெழுமப்பாடி. சச்சரி அதுவும் இன்னொரு வாத்தியம். கொக்கரை தக்கையோடு தகுநிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மெந்தோல் தமருகம் குடமுலா மொந்தை இதெல்லாம் வாத்தியங்கள். வாசித்து அத்தனை இரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடி. அந்த காலத்து வாத்தியங்கள் அவ்வளவு லிஸ்ட் பண்ணி இருக்கு பாருங்க. பண்கெழும பாடும். சச்சரி முதல் மொந்தைகளாக கூறப்பட்டவை வாத்திய வகைகள். கைக்களை என்பது விரித்தல். வெண்கை மெந்தோல் தமருகம் வலிய இரு பக்கங்களிலும் மெல்லிய தோலையுடைய உருக்கை. வெண்கை மெந்தோல் தமருகம். அத்தனை விரவினோடு அத்தனை வாத்தியங்களில் ஒத்துசையோடு ஒத்து நிகழ ஆடும் எங்கள் அப்பன். சச்சரி இது எதுகை வாசிக்க. அம்மையார் இசைக்கலையின் சிறப்புங்களை புலன்படுத்தி இருக்கிறார். பதிக மோனையோட தான் துத்தம் கைக்கிள்ளை விளரி இதுகளெல்லாம் இந்த இன்டர்நெட்ல போட்டு பார்க்க படங்களோட வருகிறது. சில வாத்தியங்கள் இப்ப கொண்டறியணும் திருப்பி. துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உளை இழி ஓசை பண்களுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநிதன் துந்துபி தாளம் வீணை மத்தளங் கரடிகை
வெண்கை மென்தோல் தமருகம். வெண்கை மென்தோல் தமருகம் என்றதை உடுக்கு, அது மூன்றும் சேர்த்து வெண்கை என்றா ரெண்டு பக்கமும் வெண்மையாக இருக்கு, அதுல மென்மையான தோல் போத்திருக்கு. குடமுலா, குடமுலா எங்களுக்கு தெரியும் என்ன கும்பாபிஷேகம் இல்ல, குடமுலான்றது வாத்தியம். குடத்துல மேல வாத்தியம் வாசல்ல வச்சுக்கிறது குடமுலா. அதுல பஞ்சமுக வாத்தியம் இருக்குது. திருவாரூர்ல பஞ்சமுக வாத்தியம் இருக்குது. ஒரு குடத்துல 5 இது இருக்குது. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வேறு இடங்கள்லயும் வருகுது. மொந்தை வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடுமங்கள் அப்பனிடம் திருவாலங்காடு. நிறைவாக 10வது பாடல்களை படிப்பாப்பது. குடமுழக்கு தான் கும்பாபிஷேகம் இல்ல, குடமுலா என்றது முழவு. குடமுலா நந்தி வாசிப்ப குடத்திலே சிவகுமார் அந்த வாசல்ல குடம செய்து பெரிய குடமா செய்து அந்த வாசல்ல தோலை வச்சு கட்டி அதை மத்தள மாதிரி அடிக்கிறது தான் குடமுலா. சரி, அதுல 5 வாசல் இருக்குது. திருவாரூர்ல அந்த இருக்கு 5 பஞ்சமுகம் என்று சொல்றது. ஒரு குடம், அதுக்கு 5 வாய் இருக்கும். 5 வாயிலேயும் அந்த மத்தளம் மாதிரி கட்டி வச்சிருப்பார்கள். அது வாசிக்கிறது திருவாரூர்ல இருக்குது. அதை வாசிக்கிற ஒரே ஒரு குடும்பம் இருந்து அவர் இறந்துட்டார். அவற்றை மகள் தான் இப்ப வாசிக்கிறவர். ஆனா இப்ப வேற 1-2 இடங்கள்லயும் அதை செய்து வச்சு வாசிக்கிறோம். அது அடுத்தது படிங்க. அது குந்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் முழவினோசை திசை கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியின் மானடமாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. புந்திகலங்கி மதிமயங்கி புத்திகலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு, செத்து போனவரை செத்த வீட்டுல எல்லாரும் அழுது குளறித்தான் இருக்கிறது, சமநிலையில் இருக்கிறீர்கள். அதான் புந்திகலங்கி மதிமயங்கி இறந்தவரை புறங்காட்டிலிட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து, அந்த அதடியில வச்சு கடமை செய்கிறது. அதான் சந்தியில், காட்டுக்குள்ள இல்ல சைட்ல, அதான் மடம் இருக்கிறன்னு சொன்ன சைட்ல அல்லது வெளியில வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்க. அவர்கள் தக்கவர் அவற்றை பிள்ளைகளோ அல்லது அவர் கொள்ளி வைக்கிறவர் வந்து இட்ட நெருப்பு, அதை விளக்காக கொண்டு பாருங்களேன். சுடுகாட்டுல பிணமெறிகிற தீய விளக்காக கொண்டு முந்தி அமரர் முழவினோசை திசை கதுவ. முழவு என்பது மத்தளம், குடமுழவு மாதிரி முழவு. அது வந்து எல்லா திசைகளும் ஒழிக்க. திசை கதுவ சிலம்பு ஆர்க்க ஆர்க்க, சிலம்பு ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க. அந்தியில் மானட மாடுமங்கள், அந்தி பொழுதிலே அந்தி சாகின்ற இடத்திலே மானடம் பெரிய நடனம் ஆடுகின்ற ஆடுமங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே. வான்முகில் வளாது பெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரது தேக குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம்பேல் விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மரக நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே, ஹரஹர நம பார்வதீபதையே. திருநாடுடைய சிவனே போற்றி, சிச்சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி திரு அலங்காடு பதிகம் தான் 20 பாட்டும் பாடணும். அப்படியா? சிவ சிவ ஆலங்காடு அப்ப எங்கட வீட்டுல வந்து இப்ப என்ன சிவபெருமானுக்கு தொடக்கி அவையே என் கோயிலுக்கு விடுறது என்ன? எங்களுக்கு பக்கத்துல போனாலே தொடக்கண்டா சிவபெருமான் இந்த ஆட்டம் ஆடுறாரு, அவரை கோயிலுக்கு விடப்படா. சொன்ன மாதிரி சிவா நல்லது. நாங்கள் நாளைக்கு சச்சங்கத்துல சந்திப்போம். என்ன இப்ப எங்களை சிவகுமாருக்கு ஆக வெள்ள நிலம் போகணுமாக்கும் சத்வாங்கத்துக்கு. அது பரவாயில்லையா, நான் வந்து இப்ப எங்களுக்கு ஒரு வேலை உண்டு இல்லையே, நேரத்துக்கு எழுந்தி. நல்லது, நாளைக்கு சந்திப்போம். சரி, ஓம் நம ஓம் நம சிவா.